உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு தான். ஸோ வரக்கூடிய இந்த பராபவ வருஷம் எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது, அன்றைய நாள் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான டாபிக். இந்த பராபவ வருஷம் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு வருஷம் பிறக்குது. இந்த வருட பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் தான் நமக்கு ராஜாவா வரப்போறாரு. அன்னைக்கு சதய நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்காரு. ஒரு காலசர்ப்ப தோஷ அமைப்பில் இந்த பராபவ வருடம் பிறக்குது. ஸோ வருடம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா, உலகத்தில் பலவிதமான குழப்பங்கள் நம்ம இடையே நம்ம பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக ஒரு போர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லா நாட்டிற்குமே ஒரு பதட்டம் அப்படிங்கிறது இருக்குது. மனசில் எல்லாருக்கும் ஃபஸ்ட் என்னென்னா, ஐயோ இந்த போர் என்றைக்கு முடியும், கேஸ் சிலிண்டர்லாம் தட்டுப்பாடில் இருக்கே, ஃப்ளைட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதுவும் எமிரேட்ஸ்லாம் புக் பண்ணவங்களுக்கு ரொம்ப சிரமம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போதைக்கு இந்த போர் முடியாது. இந்த போர் ரொம்ப ஒரு தொடர் நிலையில் இருக்கக்கூடியதாகத்தான் அமையும். நமக்கு இந்த கேஸ் தட்டுப்பாடோ இல்லை நமக்கு வரக்கூடிய இன்னும் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே நமக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பராபவ வருஷத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இது எதனால் இப்படி இருக்குது, கிரகங்களால் நமக்கு என்ன இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரு பகவான் எந்த வருடம் 3 ராசிகளில் வராரோ அந்த வருடத்தில் மிகப்பெரிய இந்த மாதிரியான பஞ்சம், ஒரு மிகப்பெரிய மக்களுக்கான ஒரு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஸோ இந்த வருடம் ஆரம்பத்தில் அவர் மிதுனத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் ஜூன் வைகாசியில் பார்த்திங்கன்னா அவர் கடகராசிக்கு போகிறாரு. அப்புறம் ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா அவர் சிம்ம ராசிக்கு வராரு. திரும்பவும் அவர் 2027ஆம் ஆண்டு தை மாதத்தில் அவர் கடகராசிக்கு போகிறாரு. ஸோ இப்படி அவரினுடைய இந்த குருவினுடைய மாற்றமானது உலகத்தில் பல விதத்தில் இழப்புகள், மக்களுக்கு ஒரு பய உணர்வு, இது எல்லாத்தையுமே கொடுப்பதாகத்தான் இந்த பராபவ ஆண்டில் நல்ல விஷயங்கள் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய திருமணங்கள் நடக்கும். ஒரு 50 வயசுப்பா, நான் பேச்சுலராக தான் இருக்கேன், இன்னும் எனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த வருஷம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய குழந்தை பிறப்புகள் இருக்கும். இது ஐவிஎஃப் மூலமாக பிறக்கக்கூடியது அதிகமாக இருக்கும். இந்த வருடம் பெண் குழந்தைகளினுடைய பிறப்பும் அதிகமாகவே இருக்கும். குரு பகவான் எப்போ கடகராசிக்கு வராரோ அந்த வருடத்தில் தங்கம் விலை ரொம்ப இந்த ஏற்றம் இறக்கம், இந்த போர் காரணமாக இப்போ கொஞ்சம் இறங்கியிருக்கு இல்லையா. ஸோ இந்த தங்கம் விலையில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கம் ரொம்ப நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும், வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டுமல்ல, அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை இது கொண்டு வரும். ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு தமிழ்நாடு எலெக்ஷன் எப்படி இருக்கும், இதில் யார் வரப்போகிறா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்குது இல்லையா. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த பராபவ வருஷத்தில் இப்போ வரக்கூடிய இந்த எலெக்ஷன்ஸில் அடித்தடி அப்படிங்கிற ஒரு அளவுக்கு போய் சண்டை சச்சரவுகள் நிறையா இருந்து அப்படித்தான் இது ஒரு முடிவுக்கு வரும். இந்த கட்சி அந்த கட்சி அப்படிங்கிறத விட ஒரு தொங்கு நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த அமைப்பு இந்த தமிழ்நாட்டிற்கு வரும். ஸோ அந்த சமயத்தில் எந்த தலைவருக்கு ஒரு நல்ல நேரம் இருக்கிறதோ அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஆனால் ஒரு பெரிய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தான் ஒரு இதுவரைக்கும் இல்லாத ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியது. ஸோ கூட்டணி கட்சிகள்னு நம்ம பார்க்குறோம், அதில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு புது கூட்டணி கட்சியாக இந்த தடவை அப்படி தான் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் முடியும். இந்த பராபவ வருஷம் நம்ம தமிழ் புத்தாண்டில் என்ன பண்ணணும், ஏப்ரல் 14ஆம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா விஷு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காலையில் எந்திரிக்கும் போது கேரள மாநிலத்தில் எப்படி அப்படின்னா, ஒரு கண்ணாடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிலக்கண்ணாடியை நம்ம சாமி ரூமில் வச்சு அந்த கண்ணாடி முன்னாடி முக்கணிகள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மா, பலா, வாழை இந்த 3மே நம்ம அன்றைக்கி காலையில் அந்த கண்ணில் முழிக்கணுமா. நம்ம வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ, பணம், நகை, வெள்ளி, இது எல்லாமே அதில் வச்சு வெற்றலை, பாக்கு, தேங்காய் எல்லாம் வச்சு அந்த முழு பாக்கு வைப்பாங்க. ஸோ இது எல்லாமே விஷுக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காலையில் ஃபஸ்ட்டு நம்ம கண்ணை திறக்கும்போது அந்த விஷுக்கனியில் தான் நம்ம பார்க்கணும். நம்மளுடைய இங்கே தமிழ் முறைப்படி எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ காலையில் நம்ம இந்த பராபவ வருஷத்தினுடைய பஞ்சாங்கத்தை
சுவாமிகிட்ட வைக்கணும். வச்சு அதுக்கு மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு காலையில் எந்திரிச்ச உடனே இந்த பஞ்சாங்கத்தை விளக்கேற்றிட்டு பஞ்சாங்கத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வந்து படிக்கணும். இதில் வந்து கோவில் பஞ்சாங்கம்னு இருக்குது. உங்களுக்கு எந்த பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த பஞ்சாங்கத்தை படிக்கலாம். அதே போல் அன்றைக்கி வந்து சூரியன் வந்து மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ பருவநிலை மாறுது. சித்திரை மாதம் 1ஆம் தேதி அப்படிங்கும்போது தமிழ் மாதத்தில் முதல் மாதம் சித்திரை மாதம். அந்த சித்திரை மாதம் முதல் தேதியில் வந்து நமக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது தான். சூரியனினுடைய பாதை மேல்நோக்கு வழியாக இருக்கும்போது நமக்கு அன்றைய நாளில் நிறைய பேர் வீடுகளில் வந்து பித்ருக்களை நினைத்து அன்றைக்கி தர்ப்பணம் பண்ணுவாங்க. அதே மாதிரி உணவு வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேப்பம் பூ இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம அன்றைக்கி சமையலில் சேர்த்துக்கணும். ஸோ வேப்பம்பூ, மாங்காய், வெல்லம் இது 3 சேர்ந்த பச்சடி வந்து கண்டிப்பாக செய்வாங்க. சக்கரை பொங்கல், வடை. இந்த வடை செய்யும் பொழுது 3 வகை பருப்பையும் சேர்த்து இந்த முப்பருப்பு வடையும் சேர்த்து அன்றைக்கி சாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்நாடு வழக்கம். யுகாதி நமக்கு 1 மாதம் முன்னாடி போச்சு. ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது அவங்களுக்கு வைகாசி மாதம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய இந்த சித்திரை வருட பிறப்பு அப்படிங்கிறது பல கோவில்கள்லேயும் அவங்க கும்பாபிஷேகங்கள் செய்கிறதாக இருக்கட்டும், இல்லை சுவாமிகளுக்கெல்லாம் நிறைய திருவிழாக்கள் எல்லாமே இந்த சித்திரை மாதத்தில் வர்றதுண்டு. குறிப்பிட்டு இந்த பராபவ வருடம் நமக்கு ஒரு ஆவணி மாதம் வரைக்கும் இந்த சூரியனினுடைய இந்த பாதை அவ்வளவு உகந்ததாக அமையவில்லை. வருடத்தினுடைய இறுதியில் ஐப்பசி மாதம் கேது மாறுறாரு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு சித்திரை மாதத்துலேருந்து ஆவணி மாதம் வரைக்கும் கிரக நிலைகள் அவ்வளவு சாதக நிலையில் இல்லைங்கும் போது மனிதர்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஸோ இந்த வருட பிறப்பில் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து வீட்டிலேயே இலுப்பை எண்ணெய், நல்லெண்ணெய், நெய் இது 3ம் சேர்த்து தீபம் ஏற்றி கொண்டு வர வேண்டும். நீங்கள் வந்து சித்திரை வருஷ பரப்புலேருந்து ஆரம்பிங்க. டெய்லி ஒரு விளக்கு உங்கள் குலதெய்வத்திற்காக தனியாக வீட்டில் ஏற்றி வைங்க. இது வந்து நல்லெண்ணெய், நெய் மற்றும் இலுப்பை எண்ணெய் 3ம் சேர்த்து உங்கள் குலதெய்வத்துக்கு ஏற்றும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த போர் பிரச்சனை, அப்புறம் மக்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பஞ்சம், இந்த தட்டுப்பாடுகள், வரக்கூடிய வியாதிகள் இது எல்லாமே வந்து குறையக்கூடியதாகவே இருக்கும். அதனால் இந்த பராபவ வருஷம் நல்ல வருஷமாக நமக்கு வரணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்க குலதெய்வத்தை வேண்டி இந்த சித்திரை மாதத்தில் ஆரம்பித்து ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் நம்ம இந்த விளக்கை ஏற்றிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய குறைகளை வந்து கண்டிப்பாக நம்ம தெய்வங்கள் எல்லாமே கேட்கும். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இந்த விளக்கு நம்ம ஏற்றும் பொழுது அந்த குடும்பங்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம மொத்த சொந்தங்களுக்கும் நம்ம தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் அவங்களினுடைய அந்த ஆரோக்கியம், அவங்களுடைய குடும்பம் ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த விளக்கை கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். பராபவ வருஷம் வரக்கூடிய ஆண்டு செல்வ வளத்தையும் நமக்கு வந்து கண்டிப்பாக மழையையும் நிறைய கொடுக்கத்தான் போகிறது. பட் பஞ்சம் இல்லாமல், இந்த போர் இல்லாமல், மக்கள் பதற்றம் இல்லாமல், வியாதி இல்லாமல் வாழ்வதற்கு நம்ம அவங்கவுங்க குடும்ப தெய்வங்களையும் அவரவர்களினுடைய குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்தால் இந்த பராபவ வருஷம் நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கண்டிப்பாக கொடுக்கும். ஏதாவது ஒரு ஆலய வழிபாடை அன்றைய நாளில் நமக்கு செய்யலாம். ஸோ செவ்வாய்க்கிழமை நமக்கு வந்து வருட பிறப்பு செவ்வாய்க்கிழமை. அன்றைக்கி செவ்வாய் வந்து சூரியன் சனியோடு சேர்ந்துருக்கிறாரு, சந்திரன் ராகுவோடு சேர்ந்துருக்காரு. ஸோ கிரக அமைப்புகள்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லை. அதனால் தெய்வ வழிபாடுகளையும் ஆன்மீகத்தையும் நம்ம வந்து முழுமையாக நம்பி இறைவனிடத்தில் நம்ம சரணாகதி அடைந்தால் இந்த வருடத்தில் நம்ம மக்கள் எல்லாருமே எங்கே இருந்தாலும் சுபீட்சமாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்வு. என்ன நேயர்களே, இன்றைய இந்த பெண்கள்.com நிகழ்ச்சியில் பராபவ வருடம் எப்படி இருக்கும், நம்ம என்ன செய்ய வேண்டும், இந்த வருடத்தில் நம்ம என்ன பரிகாரங்கள் செய்தால் நமக்கு நல்லது, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்.